கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்பாய் வேண்டுகிறேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த ஜெப வீடியோஸ் போகிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாட்சி வீடியோவும் இடையில போடுவோம். அதாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட எங்கள் திருமண வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் ஆண்டவர் எப்படி எங்களை வழி நடத்தினார், எப்படி விடுதலை ஆக்கினார், தேவன் எங்களோடு கூட எப்படி இருந்தார் என்பதை நாங்கள் சாட்சியாய் இடையில எல்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வீடியோ எதுக்காக நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், இருதய காயங்களை குணமாக்குவதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரீரத்தில் பலகீனம் இருக்கோ இல்லையோ, சில பேருக்கெல்லாம் எத்தனை வயசானாலும் சரீரத்தில் அவ்வளோ பலகீனங்கள் இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் இருதய காயங்கள் படாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் இருதய காயத்தினால பாதிச்சுட்டு அவன் கண்ணீர் விடாத நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு அவனுக்கு இருதய காயம். பெற்றோராக இருந்தால் பிள்ளைகள் மூலயமா வரலாம், கூட பிறந்தவங்க மூலயமாலாம், கணவன் மனைவி மூலயமா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக, வேலை ஸ்தலத்தில் உள்ள சபையில், அப்புறம் அக்கம் பக்கத்தில், நம்ம இருக்கிற பசிக்கிற இடத்துல, இதில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இருதயத்தை காயப்படுத்துகிற மாதிரியான பேச்சுகள், செயல்கள் நம்மளை எப்படியாவது ஒரு மனுஷனை பாதிச்சிடும். நம்ம இத்தனை வருஷத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் இருக்கும். கண்ணீர் விட்டு இன்னும் சொல்லப்போனால் செத்து போயிடலாமா அப்படிம்பாங்க. நோய் வாய்ப்பவங்க கூட அப்படி சொல்ல மாட்டாங்க, பல பிரச்சனை. ஆனால் இந்த இருதய காயத்தில் உள்ளவங்க உலகமே விரக்தியில் போகிறாங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதுக்கு காரணம் அந்த இருதய காயம்தான். ஏன்னா ஏமாத்திடுவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரிலாம் காரியத்தை பண்ணனால அவங்களால தாங்கி கொள்ள முடியாது. அந்த இருதயத்தை தாங்க முடியாத ஒரு சொன்ன ஒரு காயத்தை உண்டு பண்ணிடும். அதுக்காக தான் வேதம் சொல்லுது. எரேமியா புஸ்தகம் 30:17 சொல்லுது, அது அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை யாருமே விசாரிக்காமல் உன்னை தள்ளி விட்டதுனால, உன்னை கண்டுக்காதனால, உன்னை அவமானப்படுத்தினால, உன்னை வெட்கப்படுத்தினால, உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்காதனால, என்னச்சு அப்படி உனக்கு ஒரு பேர் வச்சேன்னு நீ மனுஷனே கிடையாதுன்னு சொன்னதுனால, அப்படி ஒரு பேர் உனக்கு வச்சதுனால ஆண்டவர் நேரடியாக இயேசு கிறிஸ்துவே நேரடியாக உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயத்தை ஆட்டுகிறார். இந்த இருதய காயத்தை இயேசு கிறிஸ்து மாதிரி ஆட்டுறதுக்கு வேற ஆளே கிடையாது. ஏன்னா அவருடைய இரத்தத்தால் மட்டும்தான் அந்த இருதய காயம். வெளியே இருக்க காயத்துக்கு தான் பொண்ணு மருந்து வச்சு தான் நம்ம போட்டோம்ல, ஒரு டாக்டரை பார்ப்போம், மருந்து பார்ப்போம், செயல்பட்டுறோம், நம்ம தான் அதுக்கு தான் பண்ணிடுவோம்ல. ஆனால் உள்ளே இருக்க காயத்தை இயேசு கிறிஸ்துவை ரத்தம் அல்லாமல் அதை குணப்படுத்தவே முடியாது. அதை தான் சொல்லிருக்கார். நீ அப்படி பண்ணினால, அந்த இடத்துல நீ யாருமே கவனிக்காமல் விட்டதுனால நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு இருதய காயத்தை நான் ஆற்றி குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 147 3 கூட சொல்லப்படுது, இருதயம் நொறுங்குண்டவரை குணமாக்குறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இதுதான் அவர் யாரை நேசிக்கிறான்னா, இருதய நொறுங்குண்டு துக்கத்தோடு முடங்கி கிடக்கிற மக்களை மட்டும்தான் நேசிக்கிறார். அவங்கள தான் தைரியப்படுத்துகிறார், அவங்கள தான் ஆற்றி தேற்றுகிறார், அவரை அணைத்து கொள்கிறார். அவருடைய இரத்தம் அவங்களை குணமாக்குறது. அதான் இருதய காயங்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் அந்த காயங்கள் ஏற்படலாம். சில சமயம் சின்ன பிள்ளையில இருந்து கூட, ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற வயசில் இருந்து கூட உடன் மாணவ மாணவிகளால் காயங்கள் வரலாம், டீச்சர்ஸ்னால் காயங்கள் வரலாம், ஹாஸ்டலில் காலேஜில் பல தரப்பட்ட
பிள்ளைங்களோட பழகுவோம். அவங்ககிட்ட யதார்த்தமாக பேசும்போது கூட சில காயமான வார்த்தைகள், அது வந்து பல நாட்கள் பல வருடங்கள் கழித்தாலும் கூட அது அவங்க நேம் நம்ம நினைக்கும் போது அன்னைக்கு இப்படி சொன்னாங்களே, இப்படி பேசுனாங்களே, இந்த இடத்துல செஞ்சாங்களே அப்படின்னு அந்த காயங்கள் வந்து நம்ம நினைவுபடுத்தும். அது போக குடும்ப உறுப்பினர்களானால, பொய்யான குற்றச்சாட்டுனால, பொய்யான குற்றச்சாட்டு, அது ரொம்ப அப்படியே பொய்யான குற்றச்சாட்டு, அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே நான் பேசிட்டு இருக்க நாங்களும் பல காயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் ரொம்ப இதை நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எப்படின்னாலும் நம்மளை எப்படி ஆண்டவர் ஆற்றி தேற்றினார், அதே வந்து ஆறுதல் வந்து பிள்ளைங்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். அதனால கண்டிப்பா வந்து எங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த இப்போ வாசித்த வார்த்தைகள் வசனங்கள் நிறைய ஊழியக்காரங்கள் மூலமா எங்களை ஆண்டவர் நிறைய காரியங்களை வந்து ஆற்றி தேற்றினார். எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவர் தேற்றினார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். ஆண்டவருடைய சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களை தேற்றினார். தலை குனிஞ்சிய இடத்துல இருந்தும் எல்லாம் ஆண்டவர் வெட்கப்படுதான இடத்துல இருந்து ஆண்டவர் எங்களை ஆற்றி தேற்றி எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்தார். அவருடைய ரத்தத்தின் வல்லமை. குறிப்பா குற்றச்சாட்டு எப்படி வருதோ அதே மாதிரி துரோகம் அதே மாதிரி ஏமாத்தும் போது அது வந்து இறுதியுமே நொறுங்கி போயிடும். அது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால தான் ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருதய நொறுங்குண்டவருக்கு காயம் கட்டுதலுக்காக என்னை அனுப்பினார். அபிஷேகம் ஆவியானவர் நம்மளை வந்து அதில் வந்து நம்ம ஊழியத்தை சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய ஊழியத்தை சொல்லியிருக்கார். அப்போ நாம் ஒரு இறுதிய காயத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டாதான் அடுத்தவங்களுக்கு இறுதிய காயத்தில் வந்து உங்கள் முன்னால் நிற்கும் போது நீங்கள் அதை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இறுதிய காயத்தோடு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் கண்ணீரோடு ஒடுங்கி இருந்தேன், எந்திருக்க முடியாமல் இருந்தேன். ஆண்டவர் என்னை ஆற்றி தேற்றி அவர் ரத்தத்தால் கழுவி என்னை குணமாக்கினார், என்னை தைரியப்படுத்தினார், என்னை ஆற்றினார். உனக்கு ஒரு வாழ்வு உண்டுன்னு சொன்னார். வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர செய்வேன் என்று வாக்குத்தத்தம் சொன்னார். அந்த மாதிரியான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் இன்றைக்கு இந்த பாதைக்கு நிறைய பேர் இது கேட்பாங்க, எதுக்காக ஏன் இந்த பாதை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், எதுக்காக கொடுத்தான்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பாதையில் நீங்கள் கற்றுக்கொண்டாதான் இதே மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தான் ஆண்டவர் இந்த பாதைக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது கூட இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இருதயத்தில் கலக்கங்கள், காயங்கள், மெயினாக காயங்கள், அது அவமானம், நிந்தைனால, ஏமாத்தினால, துரோகம் பண்ணால, பொய்யாய் குற்றச்சாட்டுனால, பேசின வார்த்தையினால, பிறர் பேசின நம்மளை பற்றி பேசினதான வார்த்தை, உடல் மொழிகள், இது வந்து ரொம்ப பழிச்சொல்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப இறுதிய காயத்தை பாதிக்கிறதான ஒன்று. இறுதிய நொறுங்குன்னா எப்படி ஒரு கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்கு, ஒரு கண்ணாடி இது எப்படி கீழே விழுந்தா சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் அதை வந்து சேர்க்கணும்னா பெரிய கஷ்டம். இருதய நொறுங்கி கிடக்கிற இருதயத்தை ஆண்டவர் தான் செய்யணும். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த எரேமியா 30:7 ஆண்டவர் திரும்பியும் அதை தான் சொல்றாரு. விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் நீ எதுக்கும் பிரயோஜனம் பண்ணல, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உன்னை தள்ளுனால நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் ஆற்றுகிறார். தலை நிமிர நிற்கும்படியாக, தைரியமாக இருக்கும்படியாக, வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர நிற்கும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செய்ய போகிறார். நம்ம ஜெபம் பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்படுதான இந்த வேலைக்கான சோதரிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அல்ல ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருதயம் நொறுங்குண்டவர்களாய்
காயங்கள் நொறுங்குண்டவர்களாய் ஆண்டவரே அநேகருடைய பேச்சுகள், உடல் மொழிகள்னால, பேச்சுகள்னால, ஆண்டவரே பழி சொல்லால, ஆண்டவரே பொய்யான குற்றச்சாட்டுனால, துரோகத்தினால, ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஏமாற்றினால, ஆண்டவரே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இருதயம் நொறுங்குண்டு கிடக்குது ஆண்டவரே, ஆண்டவரே நொறுங்கி கிடக்கு ஆண்டவரே. எல்லாத்தையும் சீர்படுத்தி சரி பண்ணுங்க ஆண்டவரே. நீர் ஆற்றி தேற்றுமாறு வேண்டும். உங்களுடைய ரத்தத்தின் வல்லமைனா, உங்களுடைய ரத்தத்தின் வல்லமைனா, உங்களுடைய ரத்தத்தின் நீர் ஆண்டவரே இந்த இருதயத்தை ஒட்டுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவர், புதிய இருதயத்தை லவல வல 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 சாலோமே காலா வாலா காலா சாலோமே காலா பா தூ காலா வாலா காலா வாலா காலா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு புதிய இருதயம், புதிய இருதயத்தை, புதிய காயத்தால் ஓட்டுங்க ஆண்டவரே. காயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. காலா பாலா ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க, ஆரோக்கியம் வருவதாக, சுகம் வருவதாக, சுகம் வருவதாக. ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை இருதயத்தில் வந்து இறங்குவதாக. தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா கலங்கி போய், கலங்கி போய் இருதயம் நொறுங்குள்ளோலா கண்ணீரோடு கவலையோடு நிற்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆரோக்கியம் வருவதாக, ஆரோக்கியம் வருவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால காலா பாலா காலா பாலா துலா காலா பாலா காலா பாலா காலா துலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பா துலா காலா பாலா சோதரிக்கிறோமப்பா. நன்றி தோப்பனே. ஆவியானவரே இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. பலவிதமான சூழ்நிலையில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயங்களை எங்களோட கர்த்தாவே நெருங்குண்ட இருதயத்தை கூட கர்த்தாவே அவருடைய கரம் நீட்டி கூட கர்த்தாவே ஆறுதலின் தேவனா இந்த வேளையில நீ கடந்து வந்து கூட அவருடைய காயங்களை ஆட்சி கூட கர்த்தாவே பூரண சுகத்தை ஆரோக்கியத்தையும் கட்டளையிட வேண்டுமா துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஆவியானவரே நீர் ஒருவராலே உம்மால் மட்டுமே கூடும் ராஜா அந்த காயங்களை ஆற்றுவதற்கு நெருங்கொண்ட இருதயத்தை கூட கர்த்தாவே ஆற்றி தேற்ற உம்மால் ஒருவராலே முடியும் கர்த்தாவே. இறங்கி வந்து கூட கர்த்தாவே ஆறுதல் படுத்த வேண்டுமா துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நேசிக்கிறவங்க மறைந்த போது ஆண்டவரே இருதயத்தை காயப்படுத்த ஆண்டவரே காயம் ஆண்டவரே அந்த காயத்தை மாற்றின ஆண்டவரே, மாற்றின ஆண்டவரே. துகாலா பால காலா பால துகாலா பால காலா பால ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரி குணமாக்கப்பட்டதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே காயப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் காயம் கட்டுதான ஊழியத்தை கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம். இந்த ஊழியத்தை கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்ல காயப்பட்டு வருகிற மக்களுக்கு இவர காய கட்டுதான ஊழியத்தை செய்யத்தக்க ஆற்றி தேற்றுகிற ஊழியத்தை கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கு பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கொடுக்குமாறு, பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம். கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தை தந்து வழி நடத்துமாறு வேண்டிக்கிறோம். நீ சுகமாக்கினக்கா நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. காயத்தை ஆற்றினக்கா நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்துல பெரிய சமாதானத்தை ஆண்டவரே கட்டளையிட்டக்கா நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம் ஐயா. பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருதய காயம் என்பது எல்லாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு அது இருதய காயமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை யாருக்கு தேவைப்படுதோ, துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு யார் இருதய காயத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க.
அது ஊழியமாக செய்யுங்க. நிச்சயமாக அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அவங்களையும் நீங்கள் சாட்சியாய் மாற்றலாம், நீங்களும் சாட்சியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலியமாக நீங்கள் ஏதாவது நன்மை பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் சாட்சியாய் நீங்கள் அனுப்பலாம். நிச்சயமாக ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்து வந்து நீங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குமானால் ஃபோனில் ஜெபிக்குமானால் ஃபோனில் ஜெபிங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக அனுப்புகிறோம். குறிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்கள் பேர் ஊர் சொல்லிகிட்டே நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.